துளிர்விடும் காலம். ஐயோ, என் வாழ்வு பட்டுப்போன மரமாய் காணப்படுகிறதே. என்னுடைய எதிர்காலத்தை உற்று நோக்குகிற பொழுது பயம் என்னை தொற்றிக் கொள்கிறதே. என்னை திட்டமிட்டு ஒதுக்குகிற புறக்கணிக்கிற கூட்டத்தை எப்படி எதிர்கொள்வது? என்னுடைய வேலை வாய்ப்பிலும் திருமண காரியத்திலும் சாதகமாய் வரவேண்டிய அனைத்தும் பாதகமாய் முடிந்து விடுகிறதே. வெளிச்சம் வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனால் இருள் சூழ்ந்த நிலையாய் காணப்படுகிறதே. முறுமுறுக்கிற கூட்டத்தின் மத்தியிலே என்னுடைய வாழ்வை எப்படி தொடர முடியும்? ஓட்டி நிறைந்த இந்த உலகத்திலே எனக்கென்று ஒரு வழி ஏற்படுமா என்கிற இருதயம் நம்முடைய இருதயமாய் காணப்படுகிறதோ? உலகம் சொல்லிக் கொண்டிருக்கலாம், அவ்வளவுதான் உன் தலையெழுத்து, அவ்வளவுதான் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த தலையெழுத்தை மாற்றுவதற்கு வல்லமை படைத்த இயேசுவின் கையெழுத்து நமக்காக இடப்பட போகிறதே என்பதை அறிந்தவர்களாய், சூழ்நிலையை மாற்றுகிற இயேசு நமக்கு முன் செல்லுகிறார் என்பதை உணர்ந்தவர்களாய், இந்த உலகத்தை உண்டாக்கின ஆண்டவருடைய பிள்ளையாய் நீங்களும் நானும் இருப்பது நிமித்தம் நமக்கு வாசலை ஆண்டவர் திறக்கிறவராய், வனாந்திரத்திலே வழிகளையும் அவாந்திர வழிகளை ஆறுகளையும் உண்டாக்குகிற ஆண்டவர் நமக்கு முன் செல்லுகிறபடி விசுவாசத்தோடு கூட அவருடைய கரத்திலே காத்திருக்கிற பொழுது துளிர்விடுகிற காலத்தை ஆண்டவர் காண செய்கிறவர் அல்லவா? காலைதோறும் காத்திருக்கும்படியாய் ஆண்டவருடைய வார்த்தை எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து அதிகாலை வேளையிலே இன்னும் அதிகமாய் காத்திருந்து கிருபைகளை பெற்றுக் கொள்ளும்படியாய் ஆண்டவர் நம்மோடு கூட இடைபெற்றுக் கொண்டிருக்கிறாரே. என்னாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்தது என்பதாக. அது துளிர்த்ததோடு மாத்திரமல்ல, துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது என்பதை வேதம் பதிவு செய்கிறது. அதி சீக்கிரத்திலே நம்முடைய வாழ்க்கையை துளிர்விட செய்வதற்கு ஆண்டவரால் கூடும் அல்லவா? உலகத்தில் எத்தனையோ பேர் இருந்தால் ஆண்டவர் தனிப்பட்ட விதத்தில் நம்மை உயர்த்த வல்லவர். இந்த இஸ்ரவேல் ஜன கூட்டத்தை வழிநடத்தும்படியாய் ஆண்டவர் மோசேயையும் ஆரோனையும் பயன்படுத்தி வருகிறார். ஆனால் இவர்களுக்கு விரோதமாக கூட்டம் கூடி முறுமுறுக்கிற கூட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறோமே, போராகின் கூட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறோமே. வாதைகள் வந்தாலும் இவர்கள் இருதயம் மாறாத ஒரு இருதயமாய் காணப்படுகிறது. ஆண்டவர் ஆரோனை நிலைநிறுத்தி காண்பிக்கும்படியாய் ஒரு வம்சங்களின் பிரபுவினிடத்திலே ஒவ்வொரு கோலாக 12 கோல்களை வாங்கி சாட்சி பெட்டிக்கு முன்னே வைக்கும்படியாய் கூறுகிறார். லேவியினுடைய கோலிலே ஆரோனுடைய பெயரை எழுதி வைக்க சொல்கிறார். ஆரோனின் கோல் துளிர்த்து பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. இன்றைக்கு நம்மையும் ஆண்டவர் உயர்த்த வல்லவர். அவருடைய கரத்திலே முழு இருதயத்தோடு நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் துளிர் விடுகிற காலத்தை கொண்டு வந்து விட்டார். விசுவாசத்தோடு அவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம்.